இந்த எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லையா? அடுத்து கெடுக்கிறதுக்கும் அடுத்த எல்லையில கெடுக்கிறதுக்கும் இந்த எல்லையில வேலை அது எவ்வளவு குளம் தேடி எல்லாடி வெட்டா பேரு புகழ் வாங்கிக்கணும்னாயா. அதே மாதிரி என்ன நம்பி வரை மழை போல் நம்பி வரணும். மழை போல் நம்பி வந்தா படி போல் நிச்சிருவேன். கடுக்கிழமை குறைச்சு மதிப்பிட்டுட்டா 100 தடவை வந்தாலே அது 7 பலிக்காதப்பா. பெங்களூர் ஐயா உஷாரா பிழைக்கோனே. கொஞ்சம் ஏனதானா பிழைக்கிற மாதிரி தெரியுதா? கொஞ்சம் கண்ணு கருத்துமா நின்று தொழில் முறைக்கும் சரி வியாபாரத்துக்கும் சரி கூட வந்து நிக்கிறனாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி தொழில் முறை 3 நாள்ல குத்தா முடிச்சு தரமா. போதுமா? போவாங்க. இப்போதைக்கு அவசரப்படாத. என்ற திருவிழா முடியிட்டு அதுக்கப்புறம் வந்து உத்தரவு கேளு. அதுக்கப்புறம் உத்தரவு தான். ஐயா இந்த கோரிக்கை அத்தனையுமே காரியத்தை நடத்திட்டுனாயா. இந்த ஒரு கையெழுத்து பாக்கி இருக்குது. அந்த கையெழுத்து ஒரே வாரத்தில் முடிச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி அள்ளிப்படியா வந்து அம்பார் போட்டு கொடுத்துருனாயா. இதோட உன்ற கஷ்டத்தை நீக்க இந்த பிடிச்சுக்கோ. ஓட்டு கச்சேரி பிள்ளைங்கத்துக்கு விளையாட்டு வந்து நிக்குதாயா. உண்டா இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். முடிச்சு குடும்பம் பிடிச்சி இழுத்துட்டு வந்து உன்னோட வட்டியை பாதுகாத்து தொழிலுக்கும் அப்படித்தான் கூடிய சீக்கிரம் உனக்கு வேற ஒரு தொழில் உத்தரவு போடுறனாயா. வியாபார தொழில் முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? ஐயா சிவன்மலை அங்க கருப்பம் கோட்டையில ஆள் பார்த்து வச்சுட்டு விட்டுட்டுனா இன்னும் அள்ளிப்படிய வந்து வர வேண்டிய ரத்தனை சேர்த்து கொடுத்துருவனாயா. சொத்து விஷயத்துக்கும் சரி மத்த விஷயத்துக்கும் சரி அங்க இருக்கிறப்ப கூட வந்து நின்று கொண்டாடி பேர் வாங்கி போடலாம். மழையை தோண்டி எலி பிடிச்சோட புடிச்சாச்சு. புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாம். இந்த புடிச்சுக்கா போக்குவரத்துல வச்சுக்கா. எப்படி வேணாலும் பண்ணிக்கா. வந்து நெல்லு உதிரி போட வந்து நெல்லு முடிச்சுட்டேன். சங்ககிரி வண்டி விற்கோனே. வண்டி சிக்கல அந்த சிக்கலை மீட்டு கொடுங்க வந்து கேட்டு நிற்கிறாரு. அந்த வண்டி ஆகவே ஆகாது. கை மாற்றி போடலாம். ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த ஆங்கார கருப்பு கூட வந்ததுன்னு நீ நினைச்சபடி சாதிச்சு கொடுக்கனாயா. என பூச்சாட்டுக்குள்ள உத்தரவு போட்டுப்போம். கோட்டையில 1000 ஜோதிடர் வந்து நின்னையா. ஒரு கல்யாண காரியத்தை கேட்டு வந்து நின்ன. கல்யாண காரியத்தை இது ஆகாது அப்படின்னு நான் சொன்னேன். அதை மீறி செஞ்சு போட்டு வந்து இப்ப மன்னிப்பு கேட்டு நின்னா நான் என்ன பண்ணிட்டேன் தாயி. அது குறையா இல்லையா? புரிஞ்சுதா? என்ன பண்ணலாம்? முடிச்சுட்டு வந்தாச்சு. நான் வேண்டான்னு சொன்னேன். முடிச்சுட்டு வந்துட்டு என்னை மீட்டு கொடுன்னா நான் என்ன பண்றது? அப்ப என் பேரு பொய்யான போதா தாயி? தாயி இருந்தாலும் என்னை வந்து நம்பி கையெழுந்ததுனால கொஞ்ச நாளைக்கு இழுத்து வைக்கிறதாயா. இந்த பிடிச்சுக்கோ. போ வரம்போ தாயி. கோட்டையில இன்னைக்கு எல்லாமே முடங்கி நிக்குதே. உடல்லையா தாயி? நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று இந்த கத்தி கையில இருந்து நிக்கணும். அதே மாதிரி வட்டி அத்தனை இன்னைக்கு இருள் மங்கி செல்வாக்கு மங்கி முடங்கி இன்னைக்கெல்லாம் சேதாரமா போச்சாயா. மரபுள்ள சொல்றேன். அந்த சேதாரத்தை மீட்டு என் வட்டியை வாழ வச்சு குடும்பத்தை கேட்டு நிக்கிறேன். உடல்லையா தாயி? எத்தனையோ பக்கம் போய் கையேந்திட்டு கடற்கொள்ள என்னை நம்பி வந்து நிக்கிறேன். தாயின் தாப்புறமா நான் இருக்கிற தகுதி மணல் வட்டி ஓட்டி வட்டியில என்னை காரித்து முடிச்சு கொடுத்தனாயா. இது சத்திய வாக்கு முறையா முடிச்சு கொடுத்தாரு. புரியுதா? தாயி கருப்ப கோட்டையில நடையா நடந்து நடவரம் கேட்டு நிக்கிறியா. குறிச்ச நேரத்துக்கு முடிச்சு போடுவது தகுதிமா நின்று திருவிழா முடிஞ்ச கையோடு முடிச்சு கொடுத்தாரு.
என்னை நம்பி விட்டுட்டு போயிட்டான் இல்லையா? அப்ப இருக்கிறப்ப எல்லாம் பார்த்துக்குவாப்பி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொத்தையும் வாங்கி கொடுத்தாச்சு. அரண்மனை அமைச்சாரன்னு சொன்ன அரண்மனையும் வாங்கி கொடுத்தாச்சு. இன்னொரு சொத்து ஒன்று வேணும்னு சொன்னேன், அந்த சொத்தையும் வாங்கி கொடுத்தாச்சு. அதே மாதிரி அங்கெல்லாம் குண்டு போடுறாங்கன்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னா குண்டு போடுறாங்கன்னு குண்டு போட்டாச்சா? அதே மாதிரி அங்க ஏதாவது வேலைக்கு கிடைச்சல் வந்துருமா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நிக்கிறியா? அதெல்லாம் எல்லாரும் வந்து சேராது என்ற பூசைக்கு வந்து நிற்பான். அதே மாதிரி தொழில் கொஞ்ச நாளைக்கு அதே இடம், அதுக்கப்புறம் வேற இடம் மாற்றி கொடுத்துருவோம். போதுமா? பயப்பட வேண்டாம், கூடவே வந்து தர்றேன். வேற என்ன வேணும்? போகணும். இது ஆகாது, ரத்த செலுத்த முடியாது, அது பண்ண முடியாதுன்னு சொல்லி மருத்துவத்துல பயந்து என்கிட்ட வந்து அனுமதி கேட்டியா? நான் நல்லது பண்ணி தர்றேன்னு சொன்னேன். 8 நாளுக்குள்ள உடம்புல மாற்றத்தை கொடுத்து நீங்க ரத்தம் ஏத்தியாச்சு. இது எல்லாரும் பங்கம் இல்லாம காப்பாத்தி உங்களைத்தான் நம்பி நிக்கிறேன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். காப்பாத்தி தர்றேன்னு உனக்கு உத்தரவு போட்டாச்சு. ஒண்ணு கலக்க வேண்டாமாயா? நாங்க கருப்ப நான் இருக்கிறேன். கத்தியும் வச்சு காரியத்தையும் முடிச்சாச்சு. நீ தங்க வைக்கிற மாட்டாங்க தாளாட்டி பேர் வாங்கி கொடுத்தனாயா? தாயி உடம்பு தொந்தரவு பூரா நீ போடலாம். தகுதிமான் இல்ல உள்ள தொந்தரவே நீ தந்துடுறேன். மரபொல்லாம் சொல்றேன். புரியுதா தாயி? தாயின் தப்புமா கூட வந்து நிக்கிறேன். தாயி பொட்டி மகா பட்டி அத்தனை நீ கூட்டு போட்டு நந்தவனமா மாறுமாறு இன்னையிலிருந்து உன் ரேட்டு கூட வந்து நிப்பனாயா? இன்னைக்கு வெடிச்சு வெளியாத நேரம் உங்க இல்ல வந்து முதுவேன். நான் வர்றது கடையால சந்தனமும் ஜவ்வாதமும் என்ற பட்டி மனம் வீசி பட்டியில பேர் வாங்கி கொள்ளவா? பத்திரம் வச்சுக்கோ. தொழிலுக்கு கொஞ்சம் மாற்றம் கொடுத்துருக்குன்னாயா? அதே மாதிரி சில ஆதாய விஷயத்துல சிக்கிட்டு நிக்கிறியா? இதுக்கு விட கூட வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். மூச்சாட்டுக்குள்ள மாற்றம் கொடுத்தனாயா? மூச்சாட்டு முடிஞ்சு திருவிழாவுக்குள்ளார இன்னொரு மாற்றத்தை தந்துடுறேன். திருவிழா முடிஞ்சு மறுபோசிகள் முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? போகிறோம். எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு வந்து நிறுத்து. ஒன்றாடி போடலாம் போ. சங்ககிரி சொத்து வேணும், சொகம் வேணும் அப்படின்னு வந்து கேட்டு நின்றுச்சாயா? சொத்தையும் வாங்கி கொடுத்தாச்சு, சொத்தையும் வாங்கி கொடுத்தாச்சு. நீ வந்து பயப்பட வேண்டாம். தொழில் முறையும் அள்ளி மொழியாவது போடலாம். கருப்பங்கோட்டையில வந்து நிக்கல அப்படின்னா நீங்கெல்லாம் சேதாரம் பண்ணி வெளியே பார்த்துருவாங்க இல்லையா? இந்த பாசு கருப்பு 4 தகுதி மண்ணில் நீங்க 1000 சோதனை வந்தால் அத்தனை சோதனை கூட வந்து நிக்கிறனாயா? உங்க வீட்டு பிரச்சனைய நீ போதுக்குள்ள முடிக்கிறோம். தொழில கண்ணு கருத்து மேல அல்லையில ஒத்துரு எப்படி போகிறோம்போ? தாயி அங்கார கருப்பங்கோட்டையில குறையோட வந்து நிக்கிறீங்க. குறைமீட்டு குறுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? இல்லத்துல நிம்மதி இல்ல, எல்லாம் தீராத குறைய வச்சு மரபெல்லாம் பேசிட்டு வர்றேன். இல்லையா? எல்லாம் ஒண்ணு ஓரியாட்ட தூரியாட்ட சிக்கலும் மனச்சிக்கலும் பல போட்டு நின்று தாயி மொத்தத்துல சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா? கீரியும் பாம்புமா பட்டி வருது. அது போக ஒரு நிமிஷம் வந்தா மறு நிமிஷம் கருக்கு விருக்குன்னு பயம், ஆதாயம் கைக்கு வந்து சேர மாட்டேங்கிறாயா? இப்படி பல விதத்தில் நடக்குமா வந்து உடம்பு தொந்தரவு நிக்குது. தாயி குடிச்சு கொடுத்துறேன். இந்த எப்படி வச்சுக்கோ. போ வரம்போ. தாயே எதை பத்தி கவலைப்பட்டு இருக்க கூடாது. தொழில் முறையெல்லாம் திருவிழா முடிஞ்ச கையோட தான் நீ என்ன நான் தொழுவுல உட்காந்துட்டு அப்படின்ட்டா நான் பட்டியிட்டு வெளியே வர முடியாதாயா? புரிஞ்சுதா? திருவிழா முடிஞ்ச கையோட அள்ளி படியிலிருந்து அம்மான் போட்டு கொடுத்துறேன். 3 காரியத்தை முடிச்சு கொடுத்தனாயா? பூச்சாட்டுக்கு திருவிழாவுக்கு வந்து எங்கிட்ட வழங்க வாங்கிட்டு போ. வாகனத்துக்கு தொழிலுக்கு பக்கத்துல 5 கேட்கறேன், இன்னும் 2.5 கேட்கறாங்களா? பூமியை நல்லபடியா வித்து கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? தாய் தடையை மீட்டு போடலாம். இன்னைக்கு இந்த நிமிஷத்துக்கு கூட வந்து நிற்பேன். என்ன திருவிழாக்குள்ள அட்வான்ஸ் வாங்கி போடலாம். திருவிழா முடிஞ்ச கையோடு முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? அடியா தாயி ஆங்கார கருப்பு கோட்டையில வந்து எத்தனையோ காரியம் சார்ஜ் கொடுத்துட்டேன். ஒரு காரியம் பாக்கி இருந்துச்சு. ஒன்னாளுக்கு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னு வந்து இது அமைச்சு தர்றேன்னு சொன்னேன். நீங்க அமைச்சாச்சு இல்லையா? அதெல்லாம் எந்த விதத்திலும் குறை வராது. நடத்தி தரனாயா? பட்டியல் இதே பட்டியல் சோடி காசுமா நிறுத்தி போடலாம். திருவிழா முடிஞ்ச கையோட காரியம் முடியுதாயா? அதே மாதிரி சில குழப்பத்தை போட்டு நிக்கிறேன். குழப்பத்துக்கு அத்தனைக்குமே தாய் தப்புறமா நான் இருக்கிறேன். நீயே குழப்பட்டு நிக்கிற. அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். நான் இருக்கிறப்போ அதே மாதிரி தொழில் முறையில இன்னும் கொஞ்சம் கண்ணு கத்து மேலுங்க கூட வந்து நின்ற. போதுமா? தாயே ஓ வரப்போ சந்தோஷமா? அடியா
வீடு வேணும், பங்களா வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும் வந்து கேட்டு நிற்கிறாயா. அதே மாதிரி ஓரியாட்ட தூரியாட்டத்துக்கு விட கொடுத்து போடலாம். கூடவே வந்து நிக்கிறாயா. திருவிழா முடிஞ்ச கையோடு நீ நினைச்சபடியே அமைச்சு கொடுத்தாரு. போதுமா? தாயி காரி கை கூடாத வந்து நிக்கிறீங்க இல்லையா? தாயி காரி தவுந்து போய்கிட்டு இருக்குது. இதை நல்லபடியா முடிச்சு என் பட்டியல மங்களச்சத்து கேட்கணும், பட்டி பெருகணும் வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. நல்ல காரியா கடப்பட்டு நிக்கிறாயா. இல்ல மத்தனை தத்தளிச்சுட்டு நிக்கிறாயா. ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டமாய் நிக்கிறாயா. நிலையா இந்த வட்டி ஆளா மரத்தை அசைச்சு வேடிக்கை பார்த்து 2 ஆண்டு காலமா படாத பாடுபட்டு நிக்கிறியாயா. முத்தா நடத்தி முகமாக்கு வரப்போம். அடியா தாயி கருப்பன் இல்ல அப்படின்னா உயிருக்கு ஆபத்து வந்திருக்குமா ஐயா. இன்னைக்கு நல்லதுபடி கொடுத்தாச்சு, ஒன்னும் பயப்பட வேண்டாம். இனி எந்த விதத்திலும் குறை இல்லாம உன்னை காப்பாத்தி கொடுத்தது தாயி. அதே மாதிரி அடியானுக்கும் அப்படித்தான் வேலைக்கு கூட வந்து நிக்கிற. இது சத்தியமா போக்குவரத்து வச்சுக்கிறான் இல்லையா. இதெல்லாம் மேல முடியாம என் பட்டியல வந்து உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா. இதையெல்லாம் தீர்த்து கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. ஆனாம் மாட்ட தலைஞ்சு இந்த பட்டி இன்னைக்கு முடங்கி வேடிக்கை பார்க்குதா ஐயா. முறை மீட்டு உன்ற பட்டிய தகுந்தாலும் மீட் பண்ணலாம் போதான் வரம்போ. புரிஞ்சுதா? பட்டியல கொண்டாட்டம் போடணும். பொண்ணாவது கல்யாணம் தவுந்து போயிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு உத்தரவு போடுன்னு வந்து கேட்டுட்டு நின்னியாயா. உத்தரவு போட்டாச்சு, நாள் குறிச்சாச்சு, நல்லபடியா கல்யாணம் நடக்குமாயா. அது போக உட்டமலத்தை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். மீட்டு கொடுத்தனாயா. இது சத்தியமா அடங்காத போய்கிட்டு இருக்குது. அதையும் அல்லையில போட்டு அழகு சூடு போட்டு மீட்டு கொடுன்னு கேட்டுட்டு நிக்கிறியா. திருவிழாவுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுத்துருந்தாயா. ஒரு உத்தரவு போட்டிருக்கிற தேடி வருது பொன்னாளுக்கு கல்யாண காரியத்துக்கு உத்தரவு போட்டிருக்கிற. அது மலமலமான முடிக்கணும். புரிஞ்சுதான்? அதுக்கப்புறம் கோரிக்கைக்கும் கூட வந்துருவேன். இது சத்திய வாக்கு. அடியா ஆங்கார கருப்பு கோட்டையில வரச்சொல் போனால எதை பத்தி கவலைப்பட்டு இருக்க வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கனாயா. உன்ற பட்டி இன்னையில இருந்து மீட்டு போடுறது தகுதி பண்ணுது. புரிஞ்சுதா? இன்னையில இருந்து தாய் இந்த கூட வந்து கொண்டாடி தந்தரனாயா. கொண்டாடி தந்த இது உனக்கு தொழிலுக்கும் போக்குவரத்துக்கும் வச்சுக்கோ. வண்டி ஒன்று வாங்கலாம் திட்டம் போட்டு நிக்குதா. வண்டி 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 அதோட ஈச்சரு வாங்கலாம் வேண்டாமா அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறேன். அடியா வாங்கலாமப்பா. எந்த விதத்திலும் குறை வராது. புரிஞ்சு நடத்து கொண்டாடி தந்துறனாயா. கடனை எல்லாம் அடிச்சு போடலாம். தொழில பெருக்கிட்டு சரியா போயிருப்போம். ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு கூட வந்து நிக்கிறேன். உனக்கும் அப்படித்தான் கூடிய சீக்கிரம் தொழில் அமைக்கிறேன். இந்த வண்டி வாங்கறதுக்கெல்லாம் வச்சுக்கோ. ஏன் இந்த பட்டிக்கு வரல அப்படின்னு இன்னைக்கு உன்ற உசுறு போயிருக்கு. உன்ற வட்டியும் திக்கால் கொண்டா ஓடி இருக்குமாயா. நல்லியா ஐயா இன்னைக்கு கட்டை உடைச்சாச்சு. இன்னைக்கு தங்க விக்கிற மாட்டை அலங்கரிச்சாச்சு. உனக்கு போய் படிப்பு பார்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் கையோட படிப்பு என்ன ஏரோப்ளைன்ல போலாமா கப்பல்ல போலாமாடா. ஏரோப்ளைன்ல போலாமா, அந்த படி படிக்கலாமா, கப்பல்ல படிக்கலாமா, கப்பல் படி படிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறேன். தண்ணியில ஓட மாட்டோம் இல்லப்போ வரம்போ சொல்றது புரியுதா? தாயி கோட்டையில காரியம் நடக்கணுமா வந்துகிட்டே வருது. இது நல்லபடியா முடிச்சு என் பட்டியை வாழ வச்சு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறியா. வளர்க்க வேண்டாம். சொன்ன சொல்லு என்னைக்குமே மாறாத தகுதி பண்ணல. மீட்டு சந்திரனாயா பூச்சாட்டுக்குள்ள ஒரு உத்தரவு போடுறோட முடிச்சு கொடுத்து வச்சுக்கலாம். பாதுகாப்படி குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறப்பா என்ற தங்கம் உண்டா இல்லையா. அல்ல கேப்பால் பேச்சு கேட்டு இன்னைக்கு அங்கோனும் இங்கோனுமா இழுத்துக்கிட்டு நிக்குது. நீ நினைக்கிறது நெசந்தான். ஆனா அது வேற மாதிரி நடக்குது. பயப்பட வேண்டாம். நீ நம்பி வந்துட்டீங்களா இழுத்து விட்டுலாம். காப்பாத்தி தர்றேன், கைப்பற்றி தர்றேன். போதுமா? அங்கார கருப்பு கோட்டையில் இன்னைக்கு நோவு நொடியோட வந்து நிக்குது. நோவு நொடிக்கு உத்தரவு போட்டு நல்ல நொடி குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. உள்ளத்துக்குள்ளார நிம்மதி இல்லாத நிக்கிறியாயா. கண்ணை வாழையில போட்டுலாம் கம்பளது. அதெல்லாம் ஒன்னும் தடை வராது தாயி. என்னை நம்பி வந்து நின்னாச்சு. ஒன்னு சேர்த்து கொடுத்து இதே வட்டில் நிறுத்தி அழகு பார்த்து போடலாம். போதுமா? நோவு நொடி ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஒரு குறை போட்டுட்டு நிக்கிறியா. அந்த குறையை நீக்கி கொடுத்துட்டா போது அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். தொழில் முறையில் மாற்றத்தை கொடுத்தாச்சு. என்ன பெத்த கண்ணை கொண்டு கையில் ஒப்படைன்னு கேட்கிறேன். வெளியே நெஞ்சிட்டு இருந்தா கொண்டு உள்ள விட்டாச்சு. உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறான். பேச வச்சா தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கோ. போதுமா? அடியா நோவு முன்னாடி இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாத நிக்கிறாயா. கேத்த வந்து கொஞ்சம் ஆழம் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு நிக்கிறியாயா. அம்மாவாசை முடிஞ்ச கையோட ஆரம்பி கொஞ்சம் காமிப்பேன். உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா. இல்ல மத்தனையும் இன்னைக்கு தத்தளிச்சு போச்சு. பட்டி அத்தனை இன்னைக்கு முடங்கி போச்சு. இன்னைக்கு தங்க மத்தனை திசைவாரி போய் நிக்கிறாயா.
இதுக்கு விட கூடன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா தாயி? எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்து கடக்கூல என்னை நம்பி வந்து நிக்கிறேன். தாயும் தகப்பனுமா நான் இருக்கிற தகுதிமான் இல்லை, சில வேலைக்கு உடைக்க முடியாது. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். நான் முடிச்சு மீட்டு கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். போதுமா? இந்த பால் கருப்பு கோட்டையில தங்கத்தரம் போட்டுத்தாலும் தகுதிமான் இல்லை. நீ என்னை வந்து கையேந்திட்டு போ. 3 தடவையில முடிச்சு கொடுத்தாரு. அப்படி ஓரமா போய் முடங்கி போட்டாங்களே, பட்டி முடங்கி போச்சு. நோடி ஒரு பக்கம், இல்லத்துல நிம்மதி இல்லாத ஒரு பக்கம். தாய் மருத்துவம் பார்த்தாச்சு, மத்த தேவாதையும் பார்த்தாச்சு, எங்கேயும் போய் நல்லது பண்ண முடியல. கடவுள் என்னை நம்பி காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறாயா? அது போக இல்லமே முடங்கி போச்சப்பா. ஆழமான மாட்ட தலைஞ்சிட்ட பட்டி நீ கலங்கோலமா போய் 2 ஆண்டு காலம் ஆகுதாயா? 2 ஆண்டு காலமா படிப்படியா முடங்கி இந்த 6 மாத காலத்துல வாழ்வா சாப்பாடு வந்து நிக்கிறாயி. ஒரு பணத்துக்கு 9 பணம் தெண்டமாயி இன்னைக்கு பட்டியல முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? காலை சுத்துற பாம்பு கொத்தி வேடிக்கை பாக்குதப்பா. அந்த கட்டை உடைச்சு ஒரு வட்டியை வாழ வச்சு மீட்டு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. இன்னொன்னு கையிட்டு போய் நிக்குது, அதையும் மீட்டு போடலாம். கருப்பு சத்திய வாக்கா வீசணும். போக்குவரத்தை வச்சுக்கா மீட்டு வெள்ளாம வாச்சலை பெருக்கோன்னு, இல்லத்தில் இருக்கிற கடன் சிக்கனை தீக்கோன்னு பேர் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். அடியா தலை வட்டுறா உஷாரான்னு இல்ல, புரிஞ்சுதான்? வெள்ளாமை எல்லாம் சரி வர்ற மாதிரி இருக்கு, கடக்கூல கறி போயிருக்கு. அதே மாதிரி அப்படியே மீறி நல்லா வெள்ளாம வந்தாலும் விலை குறைஞ்சு போயிருக்கு இல்லையா? அது போக சில சிக்கலை வச்சுட்டு நிக்கிறேன். நான் இருக்கிற தாயின் தகப்பன்மா தகுதி மாதிரி இன்னையிலிருந்து இந்த மனசுல கூட வந்து நிக்கிறனாயா? முத்தா நடத்தி மோகம் பார்த்து முதல்ல அந்த கடனுக்கு விட தரம்போ. போதுமா? ஏய் மாணவன்டா, யூனிவர்சிட்டிலேயே முதல்ல படிக்கிறதுக்கு உத்தரவு கேட்டு போனேன். படிக்கிறதுக்கு உத்தரவு கேட்டு போனேன். படிக்க உத்தரவு தர்றேன்னு சொன்னேன். முதல் மாணவனா வருவான்னு சொன்னேன். வந்து நின்னுட்டான். வந்து நிக்க சொல்றான். பேசு. பயப்படாத, கருப்ப கூட வந்து நிக்கிறேன். அதே மாதிரி அனாமத் ஆதாயத்தை கொண்டு கையில் சேர்த்திருக்கேன்னாயா? அதே மாதிரி இப்போ சில தொந்தரவை நினைச்சிட்டு நிக்கிறேன். அந்த தொந்தரவுக்கெல்லாம் நான் இருக்கிற தகுதி மணில், அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். மறைச்சு பேசிட்டா படிப்பு முறையில இந்த 2வது முறையில ஹாஸ்டல்லயே தங்கலாமா, சொந்த மனைக்கு போயிடலாமான்னு கேட்டுட்டு நிக்கிறியா? சொந்த மனைக்கு உத்தரவு தரேனப்பா, தாராளமா அமைச்சு தந்துடுறேன். ஆள்ளி படியாந்து போடலாம். போதுமா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுக்கோ. தாயே நம்பி நிப்பியா? இன்னைக்கே கட்டோடிச்சலாம். இன்னைக்கு கட்டோடிச்சு என்ற பூச்சாட்டுக்குள்ள ஒரு மாட்டத்தை கொடுத்துறேன். பூச்சாட்டு முடிச்ச கையோட கருப்பனுடைய ஆட்டை பார்த்துட்டா அலங்காரம் பண்ணி போடலாம். சாதிச்சு கொடுத்துறேன். பத்திரம் வச்சுக்கிறேன். உன்னை எல்லையுக்கு கொஞ்சம் தள்ளி போன ஒரு மாரியா இருக்கிறாயா? அந்த மாரியாய் வாதத்துல கொண்டு வச்சு வாது கருப்பு காணிக்குன்னு சொல்லி ஒரு கல்புரம் பத்த போட்டு இந்த கனி எடுக்காம வந்து சேரு மத்ததை நம்ம வரம்போ அடியா தொழில் அத்தடி இன்னைக்கு நிலகுலைஞ்சு நிக்குதே இல்லையா? ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டமாய் நிக்கிறப்பா. பாடுபட்ட பணம் கைப்பறி சேர மாட்டேங்குது. அதே மாதிரி வருமானம் வர்ற நேரத்துல எல்லாமே வெறும்பட்டியா போயிருது. வெள்ளாம வச்ச சொல்றேன் இல்லையா? அது போக ஊர்ல சிக்கலா நிக்குது, கடனா நிக்குது. விட கூடன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். விட கொடுத்தலாம் நம்பி நம்பாம வந்து என் பட்டியல் நின்று இப்ப நம்புறையான்னு கேட்கறேன். அதனால தான் இத்தனை நேரம் உன்னை விட்டு புடிச்சேன். புரிஞ்சுதா? பயப்படாத, முத்தா நடத்தி முகம் பார்த்து போடலாம். போதுமா? இது கடனெல்லாம் அடைச்சு போடலாம். கம்பெனி வெள்ளாமை வாச்சல் நல்லபடியா கொடுத்துடலாமா ஐயா? இல்லத்துக்குள்ள எல்லாம் குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிறேன். அந்த ஊர்லயும் அப்படித்தான் எல்லாம் கோட்டை அத்தனையும் மணிக்கு குட்டிச்சோரா நிக்குது. அந்த குட்டிச்சவரை கோபுரமாக்காமி வந்து கேட்டு நிக்கிறியா? மீட்டு கொடுத்துறேன் தாயி. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நிக்கிறேன். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்க உனக்கு வேற பூமி காமிக்க முடிச்சுக்கோ. வேற பூமி ஒன்று காமிக்கிறாயா? முடிச்சுக்கோன்னு சொல்றேன். குழப்பத்தை போட்டுட்டு வந்து நிக்கிறிய அடியானுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுன்னு வந்து கேட்டு நிக்குதா? மரபொருளா பேசுறேன். புரிச்சுதா? தீர்ப்பு கொடுத்துடலாமா? என்னை நம்பி வந்து நிப்பியா? நம்பி நின்றுட்டு அப்படின்ட்டா இன்னைக்கு பட்டி குறப்பட்டியா நிக்கிறாயா? அலங்காரம் பண்ணி காமிச்சிடலாம். கம்முனு பாடம் கப்பிச்சிடலாம். பாடம் கப்பிச்சு பட்டியல கொண்டு வந்து ஒப்படைச்சு இதே பட்டியல நிற கலசமா வச்சிடலாம். நீயும் கொஞ்சம் மாறிக்கணும். அதனாலதான் இன்னைக்கு நில குறைஞ்சிட்டு நிக்குது. பயப்பட வேண்டாம், மீட்டு போடலாம். இது போக்குவரத்து வச்சுக்கோ. அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறிய தாயே? ஒரு சாண் ஏறினா ஒரு முளம் இருக்குது. இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார காதி மத்தடி இன்னைக்கு சேதாரமா போய் வந்துட்டு நிக்கிறிய.
இல்லையா? இது எப்படியா இந்த கழுத்து கழிக்கிறத கழிச்சு சிக்கலை மீட்டு என் வட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. அப்போ தோக்கமும் வந்து சேர மாட்டேங்குது. மீட்டு போடலாம் கம்ப்யூட்டர் மீட்டும் கையில் ஒப்படைக்க வேண்டியது போதுமா? மற்றது நான் பார்த்துக்கிறோம். கோர்ட்டு கச்சேரி வில்லங்கத்துக்கு விட முடியும் வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். 20 ஆண்டு காலம் ஆகி போச்சு. இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுப்பான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? கொஞ்சம் பொறு, இன்னமே அவ்வளவுதான் ஆகு. புரிஞ்சுதா தாயி? ஆனா தீர்ப்பு உன்ற பக்கம் தான் செய்யும். போதுமா? நான் கூட வந்து நிக்கிறேன். இன்னைக்கு இல்ல வர்றேன். சில குழப்பத்துக்கும் விட கொடுத்துறேன். போதுமா? எப்படி தங்கத்தை உசுர காப்பாற்றி கொடுத்துட்டா கோர்ட்டு கச்சேரி வில்லங்கத்துக்கு பயந்து இருக்கிறதியா? நீங்க வேற மாதிரி மாத்திட்டாயா? அதெல்லாம் நீ ஒண்ணு பயப்பட வேண்டாம். ரங்கத்துக்கு எந்த விதத்திலையும் வேண்டாம், தீங்கு வராது. கூட வந்து நின்னாச்சு. அதே மாதிரி அரமனை கொஞ்சம் கட்டிட்டு இருக்கிற தவணையா நிக்கிறேன்னு வந்து எங்கிட்ட கேட்டுட்டு நிக்கிற. அரமனையும் கட்டி போடலாம், அலங்காரம் பண்ணி போடலாம், பட்டிக்கும் பேர் வாங்கியாச்சு. உங்க சிக்கலுக்கு முடிச்சாச்சு. போதுமா? நெசமா? நெசமா? கல்யாணமே வேண்டாமா? மாலை பூரா எடுத்து போட்டாலும் இருந்தாலும் ஒரு 2 மாலை தனியா வச்சுக்கிட்டேன். இல்ல அப்படின்னா பேசுங்க. கல்யாணம் நீ ஒரு கணக்கு போடுற, நீ ஒரு கணக்கு போடுற, கணக்கு தப்பா போகுது. நீ பொண்ணா முயற்சிக்கு நீ வரணும்ல. அதனால்தான் பாத்தியா பாக்கி வச்சுட்டேன். இல்லைன்னா எல்லா மாதிரி தூக்கி வீசியிருப்பேன். புரியுதா? உன்னமே ஒன்றும் தெரியாத மாதிரி எங்க நடிச்சுட்டு நிக்கிற. ஒன்னா கல்யாணமே மாட்டேங்கிறான்னு சொல்லி அங்களா போட்டு நிக்கிறிய. கல்யாணம் ஏன் மாட்டேங்கிறான்னு உனக்கு தெரியலையா? சரி தெரியுமாயா? புரியுதா? சரி, பேய் வந்து அமுத்துது, பெசாது வந்து அமுத்துது. ஏடா இவ போட்டு அமுத்துனா பார்த்தாதாடா என்னென்ன நாடகம் நடக்குது வர்றா தாயி. அங்க நடத்திக்கோட நாடகம், இங்கெல்லாம் நாடகம் நடக்காது. சாதாரண நீயும் செய்ய முடியல. எல்லாம் வந்து குழப்பத்தில் நிற்க தாயி. இவளுக்கெல்லாம் எந்த வந்து தொந்தரவு இல்லையா? சில மனக்குழப்பத்தில் நிற்கிற அந்த குழப்பத்தை நீக்கி நல்லபடியா காப்பாத்தி இதே பட்டியல் நிறுத்தி போடலாமா ஐயா? பாடம் கப்பிச்சற இது சத்தியமா. புரிஞ்சுதா? பத்திரம் வச்சுக்க.